இன்னொரு போட்டோ எடு. நல்ல கவனமா எடுப்பா. இப்ப எடு. கொஞ்சம் சிரிச்சா என்ன கெட்டா போயிடும். எப்படி சிரிக்கணும்னு சொல்லி தரவா? இங்க பாரு, எப்படி சிரிக்கணும்னு என்ன பாரு. எப்படி இல்ல. எல்லாரும் வாங்க, ஜோடி ஜோடியா நின்னு போட்டோ எடுத்துக்கங்க. வாங்க வாங்க வாங்க. யா குட் ஐடியா. நஜ்மா அக்கா, அப்புறம் இம்ரான் மாமா, நிக்கத் அக்கா, அப்புறம் ஃபரான் மாமா, இவங்க எல்லாரையும் நம்ம போட்டோ எடுக்கலாம். சரி, எடுத்துருவோம். ஆனா யானையும் ஜோயாவையும். இதெல்லாம் என்னது அயான்? என்னால இதெல்லாம் பண்ண முடியாதா? அட சீக்கிரமா வா யான்மியான். வாமா, வா 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 வா, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, சேர்ந்து நில்லுங்க. எங்க கிட்டங்க இன்னும் கொஞ்சம். அட என்ன இவ்வளவு வெக்கப்படுற? நீ ஒண்ணும் மூணாவது ஆம்பளை கூட நிக்கல, உன் புருஷன் கூட தான் நிக்கிற. என்ன யான்மியான்? என்ன சரி, நான் சரியா தானே சொன்னேன்? ஆமா. அந்த ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறவரே இங்க வாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். அல்லாஹ், யா அல்லாஹ், மன்னிச்சிடுமா, தெரியாம ஐஸ்கிரீம் மேல பட்டுடுச்சு. உன் ட்ரெஸ் எல்லாம் வீணா போயிடுச்சுல்லம்மா. இட்ஸ் ஓகே, நான் இதோ வந்துடுறேன். சீனா, போட்டோ எடுத்தாச்சு. இனிமே வந்து ஸ்வீட் சாப்பிடல. எல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். வந்து ஸ்வீட் சாப்பிடு. அல்லாஹ், இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள என் பொண்ணோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போயிடும் போல இருக்கே. பாவம் என்னோட பொண்ணு. இந்த ஜோயா எங்க இருக்கிற வரைக்கும் ஹாயான் அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே வைக்கணும். எதையாவது பண்ணி. ஏன் இவ்வளவு வெக்கப்படுற? நீ ஒண்ணும் மூணாவது ஆம்பளை கூட நிக்கல, உன் புருஷன் கூட தான் நிக்கிற. மாஷா அல்லாஹ், என்ன ஒரு நல்ல ஜோடி. தன்வீர், இன்னும் கொஞ்ச நேரத்துல 9th ரோட்ல இருக்க நவ்ஜீவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உன்னை பாக்குறேன். இம்ரான் மியான் தான் இந்த குழந்தையோட அப்பா. அப்புறம் இது இம்ரானோட குழந்தைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே இம்ரானால தான் ஆரம்பிச்சதா. அவனாலதான் நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்ல வேண்டியிருந்தது. உண்மையை மறைச்சேன். அவனோட உண்மையான சுயரூபத்தை வெளியில கொண்டு வர நினைச்சேன். ஆனா அதனால என் வாழ்க்கை திசை மாறிடுச்சு. அவன் உண்மையை இன்னும் மறைச்சுக்கிட்டு தான் இருக்கான். நான் இதை பத்தி பேசி ஆகணும். உன் கடமையை இன்னும் எத்தனை நாளைக்கு கை கழுவி விடுவேன் இம்ரான்? அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியல சோயா. இம்ரான், எனக்கு உன்னை பத்தியும் தன்வீரை பத்தியும் ரொம்ப நல்லா தெரியும்.
எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். தன்வீர் உன்னோட குழந்தைக்கு தான் அம்மா பார்க்க போறா. அன்னைக்கு என்னோட அன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கதான் நான் அங்கிருந்து வெளியே போயிருந்தேன். நஜ்மாவோட வாழ்க்கையில எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில இந்த புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கே, இதுக்கு காரணமும் அதுதான். இங்க என்னெல்லாம் தப்பு நடந்துகிட்டு இருக்கோ இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இம்ரான். சோயா, என்னன்னா என்ன இம்ரான், நீ இவ்ளோ பெரிய விஷயத்த நஜ்மா கிட்ட மறைச்சு வச்சிருக்க. அவளை நீ உயிருக்கு உயிரா விரும்புறேன்னு வேற சொல்ற. நீ இந்த மாதிரி பண்ணி நஜ்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற இம்ரான். நூர்ஜான் அக்கா, நீ இம்ரானை பாத்தியா? பார்த்தேன். அவர் மேல வாஷ்ரூம்க்கு போயிருக்காரு. மேலையா? ஆமா. ஓகே, தேங்க்யூ. இல்ல சோயா, எனக்கும் தன்வீருக்கும் இடையில எந்த ஒரு உறவும் கிடையாது. நான் அவளுக்கு துரோகம் பண்ணல. அந்த குழந்தை என்னுடையங்கிறது உண்மைதான். என்ன அவ வலையில மாட்ட வச்சிட்ட. அந்த தன்வீர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவ எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. இம்ரான், தன்வீர் எந்த மாதிரியான பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறத தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீ யார விரும்புறியோ அவகிட்டயே இந்த விஷயத்தை மறைச்சு வச்சிருக்க. அப்புறம் உண்மைய எவ்வளவு நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்? இதெல்லாம் பண்ணி நீ அவளை ஏமாத்தலையா என்ன? நீ என்னைக்காவது யோசியா இம்ரான், இந்த உண்மை நஜ்மாக்கு தெரிய வந்தா அவன் மனசு என்ன பாடுபடும்? நஜ்மா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டா சோயா. நான் அவளை திரும்பவும் இழக்க தயாரா இல்ல. சில சமயத்துல நமக்கு பிடிச்சவங்களை கஷ்டத்துல இருந்து காப்பாத்த நாம சில பொய்களை சொல்ல வேண்டியது இருக்கு. இதை நான் ஒத்துக்க மாட்டேன் இம்ரான். ஏன்னா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக பல பொய் சொல்ல வேண்டியதா போயிடும். அதுக்கப்புறம் நிலைமையும் மாறி போயிடும். அந்த பொய்க்குள்ள உங்க வாழ்க்கையில இருக்கிற உண்மை எங்கேயாவது தொலைஞ்சு போயிடும். நீ நினைக்கிற மாதிரி நஜ்மா கிட்ட நீ உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நீ நஜ்மாவை இழக்க வேண்டியதா கூட இருக்கலாம். ஆனா இம்ரான், நீ நஜ்மா கிட்ட உண்மையை மறைக்கிறது தெரிஞ்சா நீ டெஃபினட்டா நஜ்மாவை இழந்துருவ. இன்னமும் நேரம் இருக்கு. ப்ளீஸ் இந்த உண்மையை நஜ்மா கிட்ட சொல்லிடு. இம்ரான், ஜோயா,
ஹுமேரா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறதுக்காக தான் வந்தேன். உங்க கூட பேச எனக்கு விருப்பம் இல்ல. என்ன ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. ஹுமேரா ப்ளீஸ் ப்ளீஸ். ஹுமேரா 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 ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ஹுமேரா, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீ காது கொடுத்து கேட்டாதான் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஹுமேரா 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 நஜ்மா, நீ இங்க? என்னாச்சு? எதுக்காக ரெண்டு பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க? எங்கே நின்னு எல்லாத்தையும் பேச போறீங்களா? இம்ரான், அப்பா உங்களை கூப்பிடுறாரு, வாங்க போலாம். ஜோயா, என்னாச்சு? நீங்க வரலையா? நீங்க போங்க, நான் வரேன். ஜோயா போனை எடுக்க மாட்டேங்கிறாளா? ஆமாம்மா. ஒரு விஷயம் தான் சொல்லணுமா? நான் கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாம் என் கட்டுப்பாட்டுல இருந்தா இப்படி நடந்திருக்க விட்டுருக்க மாட்டேன். ஆனா நீ ஒரு விஷயத்தை மறந்துடுறா சார். இது உன்னோட தப்பு கிடையாது, இது சூழ்நிலையோட தப்பு. நீ சூழ்நிலையை சரி பண்ண நினைக்கிறதானே, அத நீ பண்றதுக்கு யாரு உன்னை தடுக்க போறா? ஆனா நடந்ததையே நினைச்சு நீ அழுதுகிட்டு இருந்தேன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா என்ன? கொஞ்சம் என்ன பாரு அசார். என் பையன் அசார் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவன் பலகீனமானவன் இல்ல. அவன் நிலைமையை கண்டிப்பா சரி பண்ணுவான். அது எப்படின்னு அவனுக்கு தெரியும். அது செய்யணும்னு நினைச்சா நீ செய், உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க அசார். சோயா தான் தடுத்துக்கிட்டு இருக்காமா. நான் அவளை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என்னோட மனசு ரொம்ப பலகீனமாயிடுது. அவ விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன்னு என்ன உணர்த்துக்கிட்டே இருக்கு. நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லுது. அவளோட கோபமும் நியாயமானதுதான். நான் என்ன பண்றதுமா? நீ என்ன நினைக்கிற அசார்? ஜோயா உன் கூட பேசக்கூடாதா? அவ அங்கேயே இருக்கணுமா? அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற கேப், அந்த விரிசல் பெருசாகிக்கிட்டே போகணுமா? இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னா தயவு செஞ்சு நீ ஜோயா கிட்ட போயிடு. எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு அவளுக்கு நம்பிக்கையை கொடு. இம்ரான், எனக்கு உன்னை பத்தியும் தன்வீரை பத்தியும் எல்லாமே தெரியும். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். தன்வீர் உன்னோட குழந்தைக்கு தான் அம்மாவாக போறான்னு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ நஜ்மாவை இழக்க நேரிடலாம் இம்ரான். எனக்கு அது புரியுது. ஆனா இம்ரான், நஜ்மா கிட்ட நீ இப்படி உண்மையை மறைக்கிறியே, அதனால நீ டெஃபினட்டா நஜ்மாவை இழந்துருவ.
இம்ரான், என்னாச்சு? ஏன் நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அயான் அண்ணா வீட்ல இருந்து வெளியில வந்ததுல இருந்து நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. என்ன விஷயம்? நஜ்மா, அது என்னன்னா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லுங்க. ம்? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நிக்கத்தை பார்த்த உடனே நீங்க அப்செட் ஆயிட்டீங்களா? இல்ல இல்ல, விஷயம் நிக்கத் சம்பந்தப்பட்டது இல்ல. அப்போ அது என்னன்னா, நஸ்மா, அட குறைஞ்சபட்சம் கதவை லாக் பண்ணிருக்கலாம்ல. அப்படி என்ன அவசரம்? சரி, இனிமே இந்த ரூமுக்குள்ள நான் கதவை தட்டிட்டே வர்றேன். என்ன பண்றது, என்னோட பையனுக்கு நிக்கா ஆயிடுச்சே. சாரி அத்தை. சரி, அதெல்லாம் போகட்டு விடு. சீக்கிரமா வா, வந்து சமைக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. வா. அத்தை, தஸ்லீம் தானே எப்பவும் சமைப்பாங்க. நஸ்மா, நான் அவளை போக சொல்லிட்டேனே. இனிமே என்னோட பையன் என் மருமக வந்ததுக்கு அப்புறமும் எப்படி அவ கையால சாப்பிடுவான்? வா, வந்து நம்ம 2 பேரும் சமைப்போம். வாமா. நஜ்மா, உனக்கு டயர்டா இருந்தா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல இம்ரான், போலாம் அத்தை. சரிம்மா, வா போலாம். கொஞ்சம் சீக்கிரமா வரியாமா? நாம 2 பேரும் சேர்ந்து சமைப்போம் இன்னைக்கு. நாம நல்ல சமையலா சமைப்போம். என்னவோ தெரியலையே, எனக்கு இடுப்பு என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ அல்லா, நான் இந்த பண்ணுவேன். சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வயசுல இப்படித்தான் வருமா? நஸ்மா, நீ ஒரு காரியம் பண்றியா? நீ போய் கொஞ்சம் சமைச்சிடுறியாமா? சரிங்க அத்தை, நான் சமைச்சிடுறேன். நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறா. ஐயோ, இடுப்ப பிடிச்சுக்கிச்சே. யா அல்லாஹ், அல்லாஹ், நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு நம்ம காதல் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நிக்கா நடந்து முடிஞ்சிடுச்சு. மிஸ் ஃபாருக்கி இப்ப அவங்களோட புகுந்த வீட்டுல இருக்காங்க. ஹுமேரா, ஹுமேரா, ஒரு நிமிஷம் இரு. கதவை மூடாத ஹுமேரா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நான் என்ன வேணும்னே பண்ண? தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரு நிமிஷமாவது கேளு. ப்ளீஸ், இங்க இருந்து போயிடுங்க.
நீங்க சொல்றத நான் கேட்க விரும்பல. உங்களை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல. இங்க இருந்து போங்க. போங்க சொல்றேன். ப்ளீஸ் லெட் மீ இன். உங்களோட உறவு முறிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் கோ. நீ இப்படி விரக்தியா பேசுற அளவுக்கு இப்ப அப்படி என்ன ஆச்சு? ப்ளீஸ் என்ன தொடாத. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஷுமேரா காம் டவுன். எதுக்காக இப்படி கத்துற? நீ எதுக்கு கதவை மூடுற? ஒரு நிமிஷம் அமைதியா இரு. நீ கத்துற எல்லாரும் எந்திரச்சு போறாங்க. ஷுமேரா நீ சொல்றத நான் கொஞ்சம் கூட கேட்க விரும்பல. என்கிட்ட பேசுற உரிமைய நீ இழந்துட்ட அயான். ஷுமேரா நான் உன் கூட பேச விரும்பல. ஷுமேரா ஒரு தடவை நான் சொல்றத கேளு. ஷுமேரா just go, I tell you right. Just go. யா அல்லாஹ். ரத்தம். இவ்ளோ ரத்தம். இவ்ளோ ரத்தம் கொட்டுது. அயான்.